ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பைத்தானோட ஃபைல் ஹேண்ட்லிங் பற்றிய கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் எப்படி ஒரு புது ஃபைலை க்ரியேட் பண்ணுறது, அந்த ஃபைலை எப்படிலாம் ரீட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதோட கண்டினியூஷனை ரைட்டையும் அப்பண்டையும் பார்க்கலாம். ரைட் ஒன்லின்றது ஓப்பன் ஃபங்க்ஷனுக்குள்ளே ரைட் மோடில் ஒரு ஃபைல் நேம் கொடுப்போம். அந்த ஃபைல் நேம் இருக்கான்னு செக் பண்ணும். இல்லாத நேரத்தில் அது புதுசாக ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கும். அப்புறம் நம்ம கொடுத்த கண்டென்ட்டை எழுதும். இதே ஆல்ரெடி ஃபைல் இருந்துச்சுன்னா அந்த ஃபைலில் இருக்க கண்டென்ட் எல்லாத்தையுமே எரேஸ் பண்ணிட்டு புதுசாக கண்டென்ட்டை நம்ம கொடுத்த கண்டென்ட்டை எழுதும். அதை தான் நம்ம செக் பண்ண போகிறோம். இதுக்கான எக்ஸாம்பிளை நம்ம பைத்தானோட ஐடியில் கோட் பண்ணிக்கலாம். நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அந்த ஃபைலில் f is equal to open file1.txt டெக்ஸ்ட் ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். கமா மோடில் ரைட் கொடுக்குறேன். நம்ம ஃபோல்டர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டி காலனில் பைத்தான்குள்ளே கோட் பிவைக்குள்ளே ஃபைல்ஸ்ன்ற ஃபோல்டரில் இருக்குது. இப்போ பாருங்கள், file1.txtன்னு எந்த ஒரு ஃபைலும் இல்லை, ai.txt தான் இருக்குது. இது நம்ம லாஸ்ட் வீடியோவில் க்ரியேட் பண்ணது. ஸோ file1.txt ரைட் மோடில் கொடுத்துக்கிறேன். தென் f.write welcome to learn Python. கொடுத்துக்கிறேன். f.close க்ளோஸ்ன்றது ஆப்ரேஷன் முடியுதுன்ற காரணத்துக்காக கொடுக்குறோம். இது கம்பல்சரி கிடையாது. கொடுத்தா மெமரி அலாட் ஆனதெல்லாம் ஃப்ரீ ஆகும், அதுக்காக தான். சேவ் பண்ணிக்கலாம். ஃபைலுக்குள்ளே நான் சேவ் பண்ணிக்கிறேன். ரைட். ஸோ இதை நம்ம ரன் பண்ணுறேன். நம்ம செக் பண்ணலாம் அங்கே ஃபைல் க்ரியேட் ஆயிருக்கான்றது. அந்த ஃபோல்டர் பார்த்துக்க போகிறேன். பார்த்தா ரைட் நம்மளோட ஃபைல் அது க்ரியேட் பண்ணது file1.txt. இதை கிளிக் பண்ணி பார்க்குறேன். பார்த்தா நம்ம கொடுத்த கண்டென்ட் ரைட்டாக இருக்கிறத பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இதை க்ளோஸ் பண்ணிட்டு அகெயின் நான் எடிட்டருக்கு வந்துடுறேன். அகெயின் இதில் ஸோ ஆல்ரெடி file1.txt க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நான் வேறு ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஃபைல் ஹேண்ட்லிங் சேவ் பண்ணுறேன், ரன் பண்ணுறேன். ஸோ எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. அதனால தான் நமக்கு எக்ஸிக்யூட் ஆன ஃபைல் நேம் வருது. இப்போ செக் பண்ணலாம். பாருங்கள், ஆல்ரெடி இப்போ file1.txtன்ற ஃபைல் இருக்குது. இதை கிளிக் பண்ணி பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா ஃபைல் ஹேண்ட்லிங் அப்படின்ற டெக்ஸ்ட் மட்டும்தான் இருக்குது. ஆல்ரெடி டைப் பண்ண வெல்கம் டு லேர்ன் பைத்தான் அது இல்லை, பார்த்தீங்களா? ஏன்னா இது வந்து ஓவர் ரைட் ஆகிடுது. ஒரு தடவையும் நம்ம ஓப்பன் பண்ணும்போது ரைட் மோடில் இந்த ஃபைல் பாயிண்டர் ஸ்டார்டிங் ஆஃப் த ஃபைலில் வந்துடும். இருக்கிற கண்டென்ட்டெல்லாம் எரேஸ் பண்ணிவிட்டு கொடுக்குற அந்த ரைட்டில் கொடுக்குற கண்டென்ட்டை எழுதும். இந்த மாதிரி கண்டிஷனில் நம்ம அப்பண்ட் அப்படின்ற ஆப்ஷனுக்கு போவோம். அப்பண்ட்ன்றது நம்ம எக்ஸிஸ்டிங் ஃபைலில் இருக்க கண்டென்ட்டோட நம்ம இப்போ கொடுக்க போகிற கண்டென்ட்டையும் ஆட் பண்ணுன்னு அர்த்தம். அந்த அப்பண்ட் ஓப்பனில் அப்பண்ட் அப்படின்ற ஆக்சஸ் மோட் கொடுக்கும்போது ஃபைல் பாயிண்டர் எண்ட் ஆஃப் த கண்டென்ட் போய்க்கும். நம்ம கொடுக்குற ரைட்டில் கொடுக்குற எல்லா டெக்ஸ்ட்டுமே இதுக்கப்புறம் ஆட் ஆகிட்டு வரும். ஓகேங்களா? இதை நம்ம வெரிஃபை பண்ணலாம். நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். f is equal to open அதே ஃபைல் நேம் கொடுத்துக்கிறேன், file1.txt. இப்போ இதை அப்பண்ட் மோடில் கொடுக்குறேன். f.write it includes f.close. ஸோ இதை நான் சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். ஸோ எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அங்கே போய் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஃபைல் ஹேண்ட்லிங் இட் இன்க்ளூட்ஸ் கிரியேட்டிங் அண்ட் ரீடிங் அப்படின்னு போட்டிருக்கு. ஓகேங்களா? ஒரு தடவையும் நம்ம ஃபைலை ஓப்பன் பண்ணி தான் பார்த்து கண்டென்ட்டை செக் பண்ணணும் இல்லை, டைரெக்டாக நம்ம ரீட் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். பாருங்கள், ரீட் ஆப்ஷன் கொடுத்ததுனால
ஃபைலில் இருக்க கண்டென்ட் ஃபுல்லாக ரீட் ஆயிருக்கு. ஃபைல் ஹேண்ட்லிங் இட் இன்க்ளூட்ஸ் கிரியேட்டிங் அண்ட் ரீடிங். ஒரு ஃபைலை எப்படி கிரியேட் பண்ணி ரைட் பண்ணுறது, அதில் அப்பண்ட் பண்ணுறது அப்படின்ற ஆப்ரேஷனை பார்த்தோம். அடுத்த வீடியோவில் இதோட கண்டினியூஷனை பார்க்கலாம். தேங்க்யூ.